கணேசன் குரல் செய்திகளுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். அண்டன் பாலசிங்கத்துக்கு பிரான்சில் சிலை. வவுனியா வடக்கு வெடிச்சகல்லு கிராம அலுவலர் பிரிவில் 1000 ஏக்கர் காணி தமிழ் அரசு அதிகாரிகளின் துணையுடன் பெரும்பான்மையினர் ஆக்கிரமிக்க முயற்சி. கிளிநொச்சியில் அதிகளவான காணிகள் தொடர்ந்தும் படையினரின் ஆக்கிரமிப்பில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இன்று ஆரம்பம். களத்தில் கட்டி வைத்து மிரட்டி நகை கொள்ளை துரத்தி பிடித்த முள்ளியவளை மக்கள். யாழ் மாநகர சபை அமர்வை முகநூல் ஊடாக நேரலை செய்த சபை உறுப்பினருக்கு முதல்வர் எச்சரிக்கை. செம்மணி புதைகுழி விவகாரம் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்படும். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் பட்டவல. இனி விரிவான செய்திகள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அண்டன் பாலசிங்கத்துக்கு பிரான்சில் சிலை. தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகராகவும் கொள்கை வகுப்பாளராகவும் தத்துவாசிரியராகவும் இறுதி வரை செயற்பட்ட மறைந்த அண்டன் பாலசிங்கத்துக்கு பிரான்ஸ் தலைநகரின் பாரிஸில் நினைவுச் சிலை அமைக்கப்பட உள்ளது. அண்டன் பாலசிங்கத்தின் நினைவுச் சிலையை நிறுவும் பணியை பிரான்ஸ் தமிழ் பண்பாட்டு வலயம், கார்த்திகை 27 சங்கம் ஆகிய அமைப்புகள் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் பாரிஸின் புறநகரான மெண்டி பூங்காவில் அண்டன் பாலசிங்கத்தின் சிலையை நிறுவுவதற்கு அனுமதியை மெண்டி நகரசபை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கான அடிக்கல்லை கடந்த 12ஆம் தேதி பிரான்ஸ் புறநகர் பகுதியான மெண்டியில் நடப்பட்டது. மெண்டி நகர முதல்வர் ஸ்ரீபன் அமர்வில் நகரசபை உறுப்பினர்கள் அண்டன் பாலசிங்கத்தின் சிலைக்கான அடிக்கல்லை நாட்டி வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வவுனியா வெடிவச்சகல்லு கிராம அலுவலர் பிரிவில் 1000 ஏக்கர் காணி அரச அதிகாரிகளின் துணையுடன் பெரும்பான்மையினர் ஆக்கிரமிக்க முயற்சி. வவுனியா வெடிவச்சகல்லு கிராம அலுவலர் பிரிவில் தமிழ் மக்களின் 1000 ஏக்கர் பூர்வீக காணிகள் தமிழ் அரச அதிகாரிகள் துணையுடன் பெரும்பான்மை இனத்தவர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆக்கிரமிப்பு முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழர் பகுதியில் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் மேற்கொள்ளப்பட்ட 1000 அடர்வன அழிப்பு முயற்சி பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனது நேரடி தலையீட்டினால் கடந்த 7ஆம் தேதி தடுத்து நிறுத்தப்பட்டது. சட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் சம்பந்தப்பட்டவர் நிச்சயம் தண்டிக்கப்படுவர் எனவும் வனவளத்துறை, மகாவலி அதிகார சபை என்பன உறுதியளித்திருந்தன. இந்நிலையில் நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தலைமையிலான குழுவினர் மகாவலி அதிகார சபையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் குறித்து வினவியிருந்தார். இதன்போது தமிழர்களுக்கு தமிழ் அரச அதிகாரிகளே வினியாய் அமைந்த சம்பவம் வெளிக்கொணரப்பட்டது. மகாவலி அதிகார சபையால் திரிவச்சகுளம் பகுதியில் தமிழ் மக்கள் பூர்வீக காணியை கடந்த 2022ஆம் ஆண்டு 10 பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு விவசாய நடவடிக்கைகளுக்கு ஓராண்டு குத்தகைக்கு வழங்கியுள்ளது. இதனை பெரும்பான்மை இனத்தவர்கள் அந்தர்வெல கமக்கார அமைப்பாக பதிவு செய்தனர். குறித்த பகுதியை நெடுங்கேணி கமநல சேவை நிலையம் அளவீடுகளை மேற்கொண்டு குறித்த பெரும்பான்மை இனத்தவர்களின் கமக்கார அமைப்பை அங்கீகரித்துள்ளது. குறித்த பகுதிக்கான கிராம உத்தியோகத்தர், வவுனியா வடக்கு பிரதேச செயலகம் என்பன குறித்து செயற்பாட்டுக்கு துணை போயுள்ளமை வெளிக்கொணரப்பட்டது. ரவிகரன் எம்பியின் நேற்றைய கள விஜயத்தின் போது வனவள திணைக்களம் 1000 ஏக்கர் காடழிப்பதற்கு குறித்த பெரும்பான்மை இனத்தவரே காரணம் என பெயரிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ள நிலைமையில் இதற்கு பிரதான காரணமாக அரச அதிகாரிகளே அசம்பந்த போக்கே அடித்தளம் இட்டுள்ளமை சுட்டிக்காட்டப்பட்டது. கிளிநொச்சியில் அதிகளவான காணிகள் தொடர்ந்தும் படையினர் ஆக்கிரமிப்பில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை. கிளிநொச்சி நகரில் 40 வீதத்திற்கும் அதிகமான காணி படையினர் தொடர்ந்தும் ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றனர். இவற்றை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை முன்வைத்தார். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலகத்தில் நேற்று நடைபெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், மாவட்டத்தில் நீண்ட காலமாக பயன்படுத்திய பயிர் செய்து வந்த ஏராளமான காணிகள் படையினரின் கட்டுப்பாட்டிலும் வனவள திணைக்களத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆனை விழுந்தான் குளத்தின் கீழான வயல்காணிகள், பள்ளிக்குடா போன்ற பகுதிகள்
அங்கே மக்கள் பயிற்சியை மேற்கொண்டதற்கான கட்டுமானங்கள் இருக்கின்றன. கிளிநொச்சி நகரத்தில் உள்ள 40 வீதமான காணிகள் முழுக்க படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றது. யுத்தம் நிறைவு பெற்று 14 ஆண்டுகள் கடந்து யாரும் ஆயுதம் தூக்கவில்லை, யாரும் போராடவில்லை. ஆனால் இராணுவம் இவ்வாறு காணிகளை ஆக்கிரமித்து வைத்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக கிளிநொச்சி மகாவித்தியாலய மைதானத்திற்கு செல்லும் பாதை மற்றும் மகாவித்தியாலயத்துக்குரிய காணி, பிரதேச சபைக்கான நூலக காணி, தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் காணி, இவ்வாறு பெருந்தொகையான காணிகளை நகரத்தின் மையப்பகுதிகளில் இராணுவத்தினர் வைத்துள்ளனர். இதனால் அபிவிருத்தியோ அல்லது நல்லிணக்கமோ நடைபெறாது என்று குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இது தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் பாடசாலைக்குரிய காணி மற்றும் பாதைகள் திறந்துவிடப்படுவது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சுடன் பேசி அதற்கான தீர்வு எட்டப்படும் என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று வியாழக்கிழமை 9 மணிக்கு மாவட்ட செயலகர் கேட்போர் கூடத்தில் கடற்தொழில், நீரியல் மற்றும் கடற்வளங்கள் அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெறவுள்ளது. இதனை இணைத் தலைவராக வடக்கு ஆளுநர் வேதநாயகன் பங்கேற்றார். செம்மணி புதைகுழி விவகாரம் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்படும். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டவெல. செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பாக நீதியான விசாரணை முன்னெடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டவெல தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், செம்மணி தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அரசு அந்த நடவடிக்கைகள் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மேற்படி விவகாரங்கள் தொடர்பில் எம்மிடம் உள்ள தகவல்களை நாம் வெளியிட மாட்டோம். அவற்றை வெளியிட்டால் அதை பெற்றுக்கொள்வோர் அதனை எவ்வாறான செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துவார் என தெரியாது. இந்த விடயங்கள் எவரது அவசரத்துக்கும் ஏற்ப எம்மால் செயற்பட முடியாது. கடந்த அரசு அவ்வாறு செயற்பட்டாலும் எமது அரசு ஒருபோதும் அவ்வாறு செயற்படாது. அரசு என்ற வகையில் நாம் மிகவும் பொறுப்புடன் செயற்படுவோம் என்று தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபை அமர்வை முகநூலூடாக நேரலையில் ஒலிபரப்பிய மாநகர சபை உறுப்பினருக்கு மாநகர சபை முதல்வரால் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மாநகர சபையின் ஜூலை மாத அமர்வு மாநகர சபை முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா தலைமையில் நேற்று காலை மாநகர சபை சபா மண்டபத்தில் நடைபெற்றது. மாநகர சபை உறுப்பினர்களிடையே விவாதம் நடைபெற்ற நிலையில் சபை அமர்வில் பங்கேற்ற மாநகர சபை உறுப்பினர் ரத்தினம் சதீஷ் வெளியே வந்து பார்வையாளர் பகுதியில் இருந்து மாநகர சபை அமர்வை முகநூல் ஊடாக நேரலையில் ஒளிபரப்பினார். இதனை அவதானித்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மாநகர சபை உறுப்பினர் தர்ஷானந்த் குறித்த விடயம் தொடர்பில் மாநகர முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு சென்றார். சபை ஒழுங்கு விதிகளுக்கு மாறாக குறித்த உறுப்பினர் செயற்பட்டதால் அவருக்கு 1 மாத சபை அமர்வில் பங்கேற்க தடை விதிப்பது சம்பந்தமாக முதல்வர் சபை உறுப்பினர்களின் ஆலோசனையை கேட்டார். இதற்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் இளங்கோவன் குறித்த நபர் புதிய உறுப்பினர் என்பதால் மன்னிப்பு வழங்குமாறு கோரினார். இதனையடுத்து ஏனைய கட்சிகளைச் சேர்ந்த சிலர் குறித்த உறுப்பினரின் தன்னிலை விளக்கம் கூறுமாறு கோரினர். இதனையடுத்து சபைக்குள் வந்த குறித்த உறுப்பினர் தான் ஊடகவியலாளர் என்று கூறியதுடன் அடையாள அட்டை ஒன்றை காண்பித்து அதனால் தான் நேரலை செய்தேன் என்றார். ஊடகவியலாளர்கள் இருக்கும் போது உறுப்பினர் அவ்வாறு செயற்பட்டமை தொடர்பாக கடும் எச்சரிக்கை விடுத்த மாநகர சபை முதல்வர் இனிமேல் இவ்வாறு சபை அமர்வு நடந்தால் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். கழுத்தில் கத்தி வைத்து மிரட்டி நகை கொள்ளை, துரத்தி பிடித்த முள்ளியவளை மக்கள். மோட்டார் சைக்கிளில் வீதியால் சென்ற பொண்ணை வழிமறைத்து தங்கச்சங்கிலியை பறிமுதல் செய்த கொள்ளையர் 2 ஊர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று முன்தினம் முல்லைத்தீவு முள்ளியவளையில் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு முள்ளியவளை பொன்னகர் கிராமத்தில் உள்ள வளர்மதி மைதானத்திற்கு அருகாமையில் நேற்று முன்தினம் இரவு 7 மணியளவில் வீதியால் பயணித்த பொன் ஒருவரை இனந்தெரியாத கொள்ளையர்கள் 2 வழிமறைத்து கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி கழுத்தில் அணிந்திருந்த 4.5 பவுன் சங்கச் சங்கிலியை பறித்து கொண்டு தப்பிச் சென்றிருந்தனர். குறித்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக கிராம மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து ஊர் மக்கள் இணைந்து கொள்ளையர்கள் 2 மடக்கி பிடித்து முள்ளியவளை போலீசாரிடம் ஒப்படைத்தனர்.